ஒட்டுமொத்த விவசாயிகளும் இந்த அரசுக்கு எதிராக திரும்பினதும் ஒரு டிராமா ஆடினார் 2 நாள். தஞ்சாவூரில் தாவேக அரசை கண்டித்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விவசாய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டியும் மேகதாது அணை கட்டுவதை தடுக்க தவறிய தாவேக அரசை கண்டித்தும் டெல்டா மாவட்டங்களை வறட்சி மாவட்டங்களாக அறிவிக்க வேண்டியும் திமுக சார்பில் தஞ்சை படகல் கட்டிடம் முன்பு எதிர்க்கட்சித் தலைவரும் இளைஞர் அணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பல்வேறு தோழமை கட்சியினர், திமுக தொண்டர்கள், விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று தாவேக அரசிற்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒட்டுமொத்த விவசாயிகளும் இந்த அரசுக்கு எதிராக திரும்பினதும் ஒரு டிராமா ஆடினார் 2 நாள். கர்நாடகாவுக்கு போறேன் அப்படின்னு ரீரூட்டார். அனைவரும் சொன்னோம், நம்முடைய தலைவர் சொன்னார், தயவு செய்து கர்நாடகத்துக்கு போகாதீங்க, இது மிகப்பெரிய சட்ட போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, பல்வேறு ஆண்டுகள் நடந்துகிட்டு இருக்கு, அரை நூற்றாண்டு கால போராட்டம். திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்ல, அனைத்து எதிர்கட்சிகளும் சொன்னோம். அவங்களுடைய கூட்டணி கட்சியே சொன்னாங்க கர்நாடகாவுக்கு போக தேவையில்லைன்னு. அதெல்லாம் அவர் கேட்கல. ஆனா கர்நாடக முதலமைச்சர் சொல்லிட்டாரு, தயவு செய்து இந்த பக்கம் வந்துடாதீங்க, உங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்க முடியாதுன்னு கர்நாடக முதலமைச்சர் சொன்னதுக்கு பிறகுதான் அமைதியானார். இவரு கர்நாடக முதலமைச்சரை பார்க்கறது இருக்கட்டும், முதல்ல நம்ம ஊர் விவசாயிகளை உங்களை பார்த்தாரா, உங்களுடைய கோரிக்கைகளை கேட்டாரா? முதல்ல என்ன பண்ணிருக்கணும், நம்முடைய விவசாயிகளை வர சொல்லி அவங்களுடைய கோரிக்கைகளுக்கு செவிமடுத்திருக்கணும். அதை இந்த முதலமைச்சர் செய்யல. அரசு தான் எங்களை கூப்பிடல, கேட்கல, நாங்களே வந்து முதலமைச்சரை வந்து பார்த்து பேசுறோம்னு விவசாயிகள் கோட்டை நோக்கி போனாங்க. ஆனா அந்த விவசாயிகளையும் குண்டு கட்ட கைது பண்ணி அரசு தான் இந்த குதிரை பேர அரசு.